கன்னி அப்படின்னு எடுத்தாவே புத்திசாலித்தனம் தான். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன அளவில் நல்லது செஞ்சுருந்தாலும் சரி, இல்லை கெட்டது செஞ்சுருந்தாலும் சரி, நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எதையுமே மறக்க மாட்டீங்க. அந்த செஞ்ச நபரையும் மறக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு அதை ஞாபகம் வச்சு ஒருத்தவங்க நம்மளை கீழே தள்ளிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மேலே நம்ம வளரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வரப்போகிற 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம 2026 ஆரம்பத்தில் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ல் குரு பகவான் இருக்கார், 7ல் சனி பகவான், 6ல் ராகுவும், 12ல் கேதுவும் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவான், குரு பகவான் இவங்களோட சஞ்சாரம் கொஞ்சம் சுமாராகவும், ராகு பகவான், கேது பகவானோட சஞ்சாரம் சரிங்கிற அளவில் நமக்கு இருக்குது. கடந்த 2 வருஷம் 3 வருஷமாக பார்த்தீங்கன்னாவே நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா மெயினாக அதாவது குரு உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரித்த காலம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சனி 7ஆம் இடத்தை தொடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ராகு பகவான் 7லே இருந்திருப்பாரு. அப்போ நண்பர்கள் வழியிலையும் குடும்ப உறவுகள் வழியிலையும் பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே காயப்படுத்த மாட்டீங்க. அப்படி நீங்கள் இருக்கிறப்போ அவங்ககிட்டையும் நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கறது, நம்மளை மாதிரியே அடுத்தவங்களும் நம்மகிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தானுங்க. அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த ராகுவும் கேதுவும் கடந்த காலங்களில் புரிய வச்சுருப்பாங்க. பத்தாவதுக்கு 10ல் இருக்கிற குரு வேலையில் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தொய்வை கண்டிப்பாக ஏற்படுத்தியிருப்பார். 6ல் ராகு இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துட்டு இருக்கும். பத்தாவதுக்கு குரு பார்வையாக வேறு இருக்கிறதுனாலங்க ராகுவுக்கு கண்டிப்பாக பண வரவு சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும். கேட்ட இடத்துல நமக்கு கையில் காசு கிடைக்கும். அதாவது கடனாவோ இல்லை உதவியாவோ எப்படி கேட்டிங்கனாலும் கையில் இல்லைங்காமல் உங்களுக்கு செலவுக்கு பணம் வந்துடும். உங்களுக்கு வர்ற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் குரு 11க்கு வராருங்க. அதாவது கடகத்துக்கு வராரு, உச்சமாகறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் யோகம், புதிய வண்டி வாகனம் வாங்குறது, மனைவியின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, பார்ட்னர்ஷிப் மூலமாக, இவங்க மூலமாக ஆதாயம் பெறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சுமார் 5 மாத காலங்கள் அந்த கடகத்தில் இருப்பாருங்க. அதாவது ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும். அக்டோபர் கடைசியில் திரும்ப சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது வரைக்கும் நீங்கள் அந்த 5 மாத காலத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் உங்களோட முயற்சி ஸ்தானம், புத்திஸ்தானம், கலத்திரஸ்தானம் இதையெல்லாம் குரு பகவான் பார்க்குறதுனால முயற்சிகள் பலிக்கிறதுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. எதை தொடுறது அப்படின்னு தெரியாமல் இருந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இதை பண்ணுனா நம்ம சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா கேது பகவான் போன வருஷங்களில் உங்கள் ராசியிலே இருந்தப்போ நிறையா கற்றுக் கொடுத்துருப்பார் உங்களுக்கு. என்ன நம்ம எதிர்பார்க்கணும், என்ன நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற தெளிவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். அப்புறம் பருவ வயசில் இருக்கிற, வாலிப வயசில் இருக்கிற கன்னிராசிக்காரங்கள் கொஞ்சம் எதிர்பாலினத்திடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதலில் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக அட்வைஸ் பண்ணுறவங்க யாரு மேலேயுமே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்காது. நமக்கு தெரியாது, என்ன இவங்க புதுசாக சொல்லிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கும். அப்படி இல்லைங்க. எல்லாருக்கிட்டேயுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். குழந்தையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. அந்த மனப்பான்மை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம். எறும்பும் தன் கையால் என்சான் அளவு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு தக்க மாதிரி ஒரு சிறப்பும் அறிவு இருக்கும். யாரையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது இல்லைங்களா? ஏன்னா கன்னிராசிக்காரங்களை அப்படி நிறைய பேர் உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. அந்த வழி நமக்கும் தெரியும். அதனால் அடுத்தவங்க கிட்ட இருந்து எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்காக இறங்கி போகிறதுல எப்போவுமே தப்பு இல்லைங்க. இன்னொரு விஷயம், சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மெயினாக குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இளவயசுக்காரர்கள் பெரியவங்களோட அட்வைஸை இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க, கேளுங்க. கண்டிப்பாக ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பாதகஸ்தானாதிபதியாக வர்றதுனால அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே குருவாக ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் குருவாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதை கடைசியில் வரைக்கும் அந்த மனநிலையை மாற்றிக்க மாட்டீங்க. குரு பகவான் ராகு பகவானோட தொந்தரவுலாம் பெருசாக இருக்காதுங்க. அடுத்த ராகு கேது பயிற்சியில் கூட கேது 11க்கு போயிடுவார், ராகு 5ஆம் இடத்துக்கு வருவார். ஆனால் சனியோட பயிற்சி தான் 2027 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த காலத்துக்கு நம்ம முன்கூட்டியே கணிச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணி ஏதாவது கடன்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த டைம்லேயே சரி பண்ணிக்கோங்க. அதாவது குருவோட பார்வை சாதகமான நிலைமை நமக்கு இருக்கிறப்ப நம்ம அதை உபயோகப்படுத்திக்கணும். ஆனால் கன்னி லக்னம், அதாவது கன்னி ராசி இல்லைங்க, கன்னி லக்னத்தை பொறுத்த மட்டும் சனி பகவான் தான் முதல் தரமான யோகர்.
கோச்சார பலன்கிறது வேற. ஆனால் லக்ன பலன் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு, அதாவது லக்னக்காரங்களுக்கு சனி தசை நடந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமை அடைவாங்க. குரு பகவான் அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் சனி பகவான் தான் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பார். சனி பகவானும் சுக்கிரனும் ரெண்டு பேரும் உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, அதாவது கன்னி லக்னத்துக்கு. ஸோ நடக்கிற திசைகள் என்ன அப்படின்னு பார்த்து கணக்கு போட்டு காய் நகர்த்தினீங்கன்னா வெற்றி நிச்சயம். எல்லாம் வல்ல மாந்தீஸ்வரனையும் கனகன்படி சிதறையும் வணங்கி உங்களிடம் விடைபெறுகிறேன் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.